துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம் துதித்து பாடிடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம் மகிமையின் ஆடையை புதியாக சூடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம் மகிமையின் ஆடையை புதியாக சூடுவோம் துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம் துதித்து பாடிடுவோம் தாவீதை போல நம் வாழ்வை அலங்கரிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே மிக சிறப்பாக தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மறு ஒளிபரப்பிலே போகும் பொழுது அநேக தேசங்கள் 110 நாடுகள் மட்டுமல்ல, இலங்கை நாடுகளும் கூட அநேக தேசங்களிலே அநேக மாகாணங்களிலே இந்த வார்த்தைகளை பாடலை கேட்டு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது ஐயா என்று சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படியாக தேவன் இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை சங்கமா வானொலி எங்களுக்கு தந்துள்ள நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியின் மூலம் அநேக ரட்சிக்கப்படவும் ஆண்டவரை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளப்படவும் கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட கர்த்தரைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வார்த்தையை கொடுக்கிறோம். காரணம், ஆண்டவர் வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு 24 மணி நேரம் சங்கமா வானொலியும் நித்திய வெளிச்ச நேரம் செயல்படுகிறது என்றால் கர்த்தருக்கு ஒரு பிரியமான காரியமாகும். ஆமேன். இன்றைய நாளை நாங்கள் நிகழ்ச்சி நிலையை கடந்து செல்வோம். இன்றைய நாளை ஆரம்பம் ஜெபம் பாடல் பிரதர் மகேந்திரன், அந்த சிஸ்டர் கருணா சமூகம் அளிக்க மாட்டார். சங்கீதம் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக 110 நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன். ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. 7:30 இன்று முதலாவது செய்தி பாஸ்டர் விக்டர் போல், இந்தியாவிலிருந்து நான் தொடர்படுத்துகிறேன். 8 மணிக்கு பாஸ்டர் ஞானப்பிரகாசம் கொழும்பு, அவரை நான் தொடர்பை ஏற்படுத்துகிறேன். 8:30 சிஸ்டர் சுகுமாரி வத்தல ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் தாசனம். 9:30 பாஸ்டர் மார்டின் இந்தியா. இந்த நிகழ்ச்சி நிரலை நாங்கள் தேவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்து தேவனுடைய ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நிகழ்ச்சியையும் வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரையும் தாளந்த கொடுக்கின்ற பிள்ளைகளை உமது பாதப்படியில் வைத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை கண்ணோக்கி பாரும். எங்கள் நேரங்களை தாளந்தரை உமது பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம் சுவாமி.
உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவனுடைய கிட்டு சேர வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நான் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சுவாமி நீர் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த சங்கமா வானொலியை ஆசீர்வதித்து கேட்பவரையும் ஆசீர்வதித்து கடந்து கொண்ட ஊழியர்கள் தளர்ந்து கொடுத்த பிள்ளைகள் நிகழ்ச்சி நடத்துகிற சிஸ்டர் டொலியை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த சிஸ்டர் டோலி அழைக்க போகிறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே கூட ஒப்பு கொடுக்கிறேன். பயப்படாதீங்கோ, காரணம் தேவன் உங்களோடு இருக்கிறார். நாங்கள் செய்யும் ஊழியம் தேவனுக்கு மகிமைப்படுத்தும்படியா வந்திருக்கிறோம். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் வழி நடத்துங்களம்மா. ஆமேன் ஆமென் ஆமென். நன்றி. சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, நேற்றும் இன்று மாறாதவரே, எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாக எங்களுக்குள்ளே நீங்க உலாவி கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. கோடி கோடி நன்றி செலுத்துறேன் அப்பா. நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களோட பாதத்தடியில வைக்கிறேன் ஐயா. பெலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களுடைய ஆவினாலே மட்டுமே சகலதும் சகலதும் கூடும் என்று கூறி ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா, உங்கள் நினைவுகள் இல்ல ஆண்டவரே. அப்படியான உங்களோட நினைவுகளும் படி உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்றேன். நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களோட ரத்தத்தினால ஒவ்வொருத்தரையும் மூடி காத்துக்கொண்டு உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களோட அபிஷேகத்தினாலும் அன்பினாலும் நிரப்பி யாவரையும் நீங்க பரிசுத்தமா இருக்கப்பொழுது நாங்களும் தேவ பயத்தோட நாங்க மனுஷருக்கண்டு இது செய்யாமைக்கு ஆண்டவரே உங்களுக்கென்று செய்யற ஊழியமாக இருக்கிறபடியா ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் ஒரு தேவ தயவும் தாழ்மையும் கொடுத்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் ஆமேன். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதயோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள். கர்த்தர் பெரியவர், நல்லவர், போதுமானவர். அவர் இன்றும் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர். இந்த நாளில் செய்கிறவர். இப்பொழுதும் எங்கள் மத்தியில் வந்து அற்புதங்கள் செய்வதற்கும் அநேகரை அவருடைய ரட்சிப்புகளை கொண்டுவதற்கு அவர் எங்களுக்கு அந்த அன்பான ரட்சிப்பை கொடுப்பதற்கே இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து எங்களுக்கு அந்த அழைப்பை கொடுத்து எல்லா ஊழியக்காரங்களையும் கொண்டு வந்து சேர்த்து அழைத்திருக்கிற அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென். மனுஷரால் செய்ய கூடாதது தேவனால் மட்டுமே முடியும். அப்படியே கத்தருக்கு இந்த கிருபை மூலமாக கத்தரங்களை அழைத்தார். அதன்படி கத்தரங்களை தேவடைய ராஜ்யம் பேச்சில அல்ல பலத்துல உண்டாகி இருக்கிறது. அப்படியா கர்த்தருடைய பிள்ளத்தின் மூலமாக யாவரையும் வரவழைத்து யாவரையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. இப்பொழுது ஆமென். நாங்கள் யாவரும் மைந்தனையாவை அன்போடு வரவழைப்போமாக. அவங்க ஆரம்ப ஜெபம் கெடுத்து மேபி சிறிய பாடலை பாடுவர நினைக்கிறேன். இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை சித்தத்தின்படி நடைபெறுவதாக. மைந்தனையா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் ஐயா. வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்களாமே. நன்றி. ஆரம்ப ஜெபம் எடுத்து. ஆமென் ஆமேன். இன்றைய நாளே ஆரம்ப ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை இரவு வேளையிலே கத்தாவே இந்த நித்திய வச்ச நிகழ்ச்சி சுவாமி நீர் ஒரு விசை நேர்ந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைய நாளிலே சுவாமி நீர்தான் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆட்கள் சொற்பமாக இருந்தாலும் சுவாமி நீர் எங்களுக்கு இரட்டிப்பான சத்தத்தை பயனை தருகிற தேவன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவரே. ஐயா, அந்த நிகழ்ச்சியை நீர் நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. வாக்கு தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்ன தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. நீர் எங்களை வழி நடத்துகிறீர் சுவாமி. அந்த கிருபைக்காண்டு ஆவியானவரே ஒரு பிரசன்னம்
ஒவ்வொரு பிரசன்னம் இந்த சங்கம வாழும் நிலையத்தை மூடட்டும் ஆண்டவரே. ஒரு பிரசனம் வழிநடத்துகிற சகோதரி மூலம் கேட்கிற பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமை என் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி ஆவியானவரே உமது பிரசனத்தால் நிரப்பும். ஒரு பிரசனத்தால் நிரப்பி நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை ஆசீர்வதித்தார். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி சுவாமி இன்று நீர்தானங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வார்த்தை கொடுத்த தாசர்கள் சரியான நேரத்தில் வந்து கலந்து கொள்வோம் ஆண்டோரை. ஐயா, அந்த நெட்டுகள் எல்லாம் சரிவர இயங்குவோம் ஆண்டோரை. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு உழைப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொடுத்த அனைவரும் சுவாமி இன்றைய நாளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட வாரும், எங்களோட கூட ஆண்டவரே. ஐயா, நாங்கள் துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதியில் வாசமான இஸ்ரவேலின் தேவனை துதிக்கிறோம். 7 நட்சத்திரங்களையும் தனது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் வழக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற இஸ்ரவேலின் தெய்வமே, முந்தினவரும் பிந்தினவரும் மருத்துவரும் அறிஞரும் இட்டுப்புறமும் கருக்குள்ள பட்டயத்துடைய தேவகுமாரனே, ஆமன் என்ற நாமத்துக்குரியவரே, 7 நட்சத்திரங்களையும் 7 ஆவிலையும் ஏந்தி கொண்டிருக்கிறவரே, தாவீதின் துறவுகளை உடையவரே, ஒரு பூட்டக்கூடாது திறக்கிறவரே, ஒரு திறக்கக்கூடாது பூட்டுவர்கள் தெய்வமே, அநியாயம் செய்கிறோம் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறோம் நீதி செய்யட்டும், அசுத்தமா இருக்கணும் அசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்ன மாறாதா. உண்மையை நோக்கி பார்க்கிறோம், உண்மையை நோக்கி துதிக்கிறோம், உண்மையை நோக்கி சோசரிக்கிறோம் சுவாமி. இன்றைய நாளை நீர் ஆசீர்வதி தந்தவனுமாக, கேட்போரை மறு உழைப்பை கேட்பதை ஆசீர்வதி தந்தவனுமாக, எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். துதியில் நாங்கள் ஒன்று சேர்ந்த தொனியில் ஆர்ப்பரித்து துதித்திடுவோம், ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். துதியில் நாங்கள் ஒன்று சேர்ந்த தொனியில் ஆர்ப்பரித்து துதித்திடுவோம், ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பயப்படாதே என்றவரை, கலங்காதே என்றவரை ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். பயப்படாதே என்றவரை, கலங்காதே என்றவரை ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கலங்காதே என்றவர் ஏகமாய் துதித்திடுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கலங்காதே என்றவர் ஏகமாய் துதித்திடுவோம். துதியில் நாங்கள் ஒன்று சேர்ந்த தொனியில் ஆர்ப்பரித்து துதித்திடுவோம், ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவங்களை போக்கி சாபங்கள் நீக்கிய ராஜனை துதித்திடுவோம், பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கிய ராஜனை துதித்திடுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் தேவனையே என்றும் துதித்திடுவோம், கரம் பிடித்து வழி நடத்தும் தேவனையே என்றும் துதித்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதியில் நாங்கள் ஒன்று சேர்ந்த தொனியில் ஆர்ப்பரித்து துதித்திடுவோம், ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். செங்கடல் பிளந்ததும் துதியின் சத்தத்தை கேட்டிடுவோம், எரிகோ மதில் விழ ஆர்ப்பரிப்பு சத்தம் துதியிடம் கேட்டிடுவோம். செங்கடல் பிளந்ததும் துதியின் சத்தத்தை கேட்டிடுவோம், எரிகோ மதில் விழ ஆர்ப்பரிப்பு சத்தம் துதியிடம் கேட்டிடுவோம். துதியில் நாங்கள் ஒன்று சேர்ந்த தொனியில் ஆர்ப்பரித்து துதித்திடுவோம், ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். கல்வாரி சிலுவையில் பரிசுத்த இரத்தத்தை சிந்தியவர் துதித்திடுவோம், ஒரு கல்வன் ரட்சித்த தேவனையே என்றும் சோத்தரிப்போம். துதியில் நாங்கள்
ஒன்று சேர்ந்த தொனியில் ஆர்ப்பரித்து துதித்திடுவோம், ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். அல்லேலுயா, 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 அல்லேலுயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி துதித்து ஆராதிக்கும் பொழுது நீர் எங்களை பிறப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. உமது நாமம் ஒன்றே மயப்படும். அந்த ஒன்றான தேவன் இந்த உலகம் கண்டு கொள்ள கத்தாவே நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை சுவாமி நீராடங்களை ஆசிரியத்து தந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதி தந்துள்ளமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான பாட்டு ஐயா. துதியில் நாங்கள் ஒன்று சேர்ந்து தொனியில் ஆர்ப்பரித்து துதித்திடுவோம். ஆமேன். எங்களுக்கு அவர் கொடுத்த அந்த மகா பெரிதான பாக்கியத்துக்கு 1000 கோடி நாவுகளும் போதாது அவரை துதிப்பதற்கு. நன்றி ஐயா. அருமையான பாட்டை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அருமையான ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஐயா. காட் பிளஸ் யூ. நன்றி. ஆமேன். மறுபடியாக சிஸ்டர் டாலி அவர்கள் கலையத்தில் இருந்து சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 100 1 5 வசனம் வரையும், பக்கம் 732. ஆமேன். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என்றென்றைக்கும் அவருடைய கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமேன். நன்றி சாமி, நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி. ஆமேன், ஆமேன். மறுபடியாக நாங்கள் மகேந்திரன் ஐயாவே வரவழைப்போம். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க வருவார். யாவரும் அன்போடு அரவழைப்போமா? நன்றி. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா. Praise the Lord, Sister Dolly. வாருங்கள் ஐயா, வந்து மறுபடியும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கான ஜெபிங்க. இன்றைய நாளிலே இந்த மறு ஒளிபரப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற 110 நாடுகளிலே கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, இலங்கையிலே திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், வவனியா போன்ற இடங்களில் கூட, மானிப்பாய் போன்ற இடங்களிலும் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் பாடப்பட்டு ஜெபிப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மதிய மாலை வேலையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுவாமி, உமது வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒரு பாடல்களை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். 110 நாடுகள் அல்ல, அதிகமான நாடுகள் சுவாமி இந்த மறு ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கின்றது, செய்திகள் ஆசீர்வாதமா இருக்கின்றது என்று சாட்சி கொடுக்கிறார்களே சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அந்த சபைகளை யார் யார் இந்த நித்தியத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு பிரசன்னம் இறக்கட்டும். இந்த நித்திய சத்தம் எந்த வீட்டிலே, எந்த நாட்டிலே, எந்த உலகத்திலே, இந்த நெஞ்ச வார்த்தைக்கு எந்த வீட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல சுவாமி ஒரு பிரசன்னம் வல்லம் இறங்கட்டும். ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. காலமோ நெருங்கி கொண்டிருக்கிற சுவாமி தாவே, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட்டு வருகையிலே நீர் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாங்கள் செய்கிற பியாசத்தை கண்ணோக்கி பார்க்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆவியில் அனல் கொண்டு எழும்புவோம் ஆண்டவரே. ஆவியில் அனல் கொள்வோம் கர்த்தாவே. நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது, நீ இயேசுவே சுந்தரச்சராக ஏற்றுக்கொள் மகனே மகளே. காலமோ நெருங்குது,
நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது. நீ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே, மகளே. உலகம் விரிந்து பறந்து கிடக்குது, உலக இச்சைகள் உன்னை காந்தம் போல் இழுக்குது. உலகம் விரிந்து பறந்து கிடக்குது, உலக இச்சைகள் உன்னை காந்தம் போல் இழுக்குது. பாராதே, திரும்பி பாராதே, இயேசுவிடம் ஓடி வந்து விடு, இயேசுவிடம் ஓடி வந்து விடு. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமோ நடுங்குது. நீ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே, மகளே. நரகம் மிகவும் கொடுமை, வேதனை பெருகும். நீ பரலோக ராஜ்யத்தில் பொன்னான வீதியிலே இயேசுவுடன் கரம் பிடித்து நடத்திடுவா. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது. நீ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே, மகளே. நரகத்திலே ஞாபக சக்தியும் சகோதர பாசமும் தோன்றினாலும் இயேசுவுடன் சேர விரும்பி உன்னால் முடியாதே, முடியாதே. கதறினாலும் கேட்காது, மறு உத்தரவும் கிட்டாது. நரகத்திலே ஞாபக சக்தியும் சகோதர பாசமும் தோன்றினாலும் இயேசுவிடம் சேர விரும்பியும் உன்னாலே முடியாதே, முடியாதே. கதறினாலும் கேட்காது, மறு உத்தரவும் கிட்டாது. குடும்பமாய் இயேசுவிடன் ஓடி வந்திடு, சங்கம வானொலியில் உன் சாட்சியை பகிர்ந்திடு. குடும்பமாய் இயேசுவிடன் ஓடோடி வந்திடு, சங்கம வானொலியில் உன் சாட்சியை பகிர்ந்திடு. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது. நீ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே, மகளே. உலகத்தார் கேட்டு அவர்கள் இரட்சைக்குள் முனைந்திட ஜீவ கிரீடத்தை பரலோக பெற்றிடுவாய், ஜீவ கிரீடத்தை பரலோகத்தில் பெற்றிடுவாய். காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது. நீ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள் மகனே, மகளே. ஆமாண்டோர இளைஞர்களே, யுவதிகளே, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். இயேசுடன் ஓடி வந்து விடுங்கள். அவர் சட்டக்கு வந்து பூந்துருங்களை கத்துருங்கள். அவர் விதமாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தந்துடுவோமாக. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாம் ஜெபிக்கிறேன். பரமபிதாவே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். நன்றி ஐயா, நன்றி. அருமையான பாட்டு பாடி கத்தரை தாம்பத்திய உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. ஐயா நன்றி. காட் பிளஸ் யூ. மறுபடியாக சிஸ்டர் டாலி அவர்கள் காலியத்திலிருந்து ஊழியர்காண்டி ஜபித்து சிறிய பாடலை பாடுவார்கள். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆமேன். மகேந்திரன் ஐயா கூறியபடி ஐயா, நீங்கள் இல்லாட்டி எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுடைய பரிசுத்தமான ஆவியானவர் எங்களுக்குள்ள இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. அப்படியா நீங்க தந்த அந்த பரிசுத்தமான ஆவியை நாங்கள் தேவ பயத்தோடு காத்து கொள்வதற்கு ஐயா எங்களுடைய இருதயத்தை நீங்க சுத்தமாக வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்வோம். நீங்க பரிசுத்தமா இருக்க போல ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க ஐயா. அப்பா ஆண்டவரே, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கூறின கர்த்தருடைய வார்த்தை கூறியபடி அப்பா உங்களோட வழிகளில் நாங்கள் நடப்பதற்கு எங்களை இன்னும் தாழ்மையாக்கு. எங்களை ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக ஆண்டவரே நீங்க பரிசுத்தமாக இருப்பது போல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி உங்களுடைய வழிகளில் நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய
கிருபையையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா, நித்திய வெளிச்சத்துக்கு வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உரியவர்கள் ஐயா. நீங்க பேர் சொல்லி அழைத்து இந்த நித்திய வெளிச்சத்துக்கான வெளிச்சத்தில் கொண்டு நிறுத்தி அவர்களை சாட்சியாக வைத்து அந்த மகா பெருந்த வல்லமையும் உங்களுடைய கிருபைக்கும் நான் நன்றி செலுத்தினேன் ஐயா. உங்களால் கூடும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை கண்டவரே, சுகம் தருபவரே, உங்களுக்கு நன்றி நன்றி இயேசுவே, நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரையும் உங்களோட கருத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அபிஷேகத்தினால நிறுத்து, இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட வார்த்தையை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு தந்த இந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சாரை அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஒளியான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமேன் ஐயாப்பா. நாங்கள் உங்களை அப்பா என்று கூப்பிடத்தக்கதான அந்த பரிசுத்தமான ஆவியங்களுக்கு கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வர ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் மறுபடியும் உங்களோட அபிஷேகத்தினால, புதிதான அபிஷேகத்தினால இப்பொழுது இந்த நேரம் நிரப்பி ஒவ்வொருத்தருக்கும் பெரிதான அற்புதத்தை செய்ய போகிற கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு மூலம் நான் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆமென். கர்த்தர் நல்லவரும் பெரியவருமானவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிய வாக்குத்தத்தின்படி கர்த்தர் எங்கள் யாவரையும் அழைத்திருக்கிறார். வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்கும் புதிதான ஜீவனை, புதிதான வாழ்க்கையை கொடுப்பதற்கு கர்த்தர் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்து ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து கேட்டுக்கொண்டு இருக்கிற கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன். இயேசுவே நன்றி அப்பா, நன்றி. ஆமேன். மறுபடியாக பாஸ்டர் விக்டர் பால் அவர்களை, அவங்கள் இந்தியாவிலிருந்து அவர்களை நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.